ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட நாம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து விட்டு அதன் நிறைவுரையிலே நாம் இந்த நாளிலே அந்த முடிவுரையை மார்க்கு புஸ்தகத்தினுடைய கருத்து அதனுடைய பலன் என்ன என்பதை தியானித்து வருகின்றோம். அதன்படி அந்த முடிவுரையின்படி கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது தான் மார்க்கு புஸ்தகத்தினுடைய மைய கருத்து. நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தது தான். ஆகவே அந்த உயிர்த்தெழுதலின் பலன் என்ன என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் நம்மிடத்திலிருந்து பாவம் விலகிற்று என்பதை முதலாவதாகவும், நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிறோம் என்பதை இரண்டாவதாகவும், நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று மூன்றாவதாகவும், நாம் பரிசுத்த ஆவி நமக்கு அருளப்படுகிறது என்பது நான்காவதாகவும், ஐந்தாவதாக மகிமையுள்ள சுதந்திரம் நமக்கு தரப்படுகிறது என்றும், ஆறாவதாக மகிமையிலே மறுரூபம் அடைந்தோம் என்றும் 6 குறிப்புகளை குறித்து கடந்த 6 நாட்களாக தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் நாம் மரணத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம் என்று தேவன் அந்த வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று நாம் பலமுறை அதை விசுவாசித்தாலும் சொல்லியிருந்தாலும் சுவிசேஷமாக நற்செய்தியாக அறிவித்திருந்தாலும் அது மார்க்கு புஸ்தகத்தின் மூலமாக உண்மையாகின்றது. அதனுடைய பலன் நம்மை பாதாளத்தின் வல்லமையிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார், மரணத்தினின்று நம்மை விடுவித்து கொண்டார். இது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த சம்பவத்திற்கு பின்பு அந்நாளிலே ஓசியா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது மட்டுமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு மரண பயமில்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு மரண பயமில்லை. ஓசியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிப்போமானால், அவர் சொன்ன தீர்க்க தரிசனம், அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாயிருக்கும். ஆகவே இந்த தீர்க்க தரிசனத்தை மேற்கோள் காட்டிதான் பவுலடியாரும் நமக்கு சொல்லியிருப்பதை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 55 57ஆம் வசனம் வரை அவர் சொல்லியிருக்கிறார். மரணமே உன் கூர் எங்கே? அங்கே மரணமே உன் வாதை எங்கே என்று கேட்டார். இங்கே மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அங்கே பாதாளமே உன் சங்காரம் எங்கே என்று ஓசியா கேட்டதை நாம் பார்த்தோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்ததினால் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம், நமக்கு மரணத்தை குறித்து பயமில்லை. ஏனென்றால் நாம் மரணமடைந்த பிறகு எங்கு செல்லப் போகிறோம் என்பதை தேவன் நமக்கு திட்டவட்டமாக உணர்த்தியிருக்கிறார். அதற்காகத்தான் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலிலே நாமும் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய ராஜ்யத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்லப்போகிறோம் என்பதை நாம் திட்டமாக, தீர்மானமாக, உறுதியாக நாம் தீர்மானித்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களுக்கு மரண பயம் உண்டு. ஏனென்றால் தான் மரணமடைந்து விட்டால் நாம் எங்கே செல்லப் போகிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. மோட்சம் என்று அவர்கள் சொன்னாலும் அந்த மோட்சத்தை பற்றி அவர்களுக்கு விரிவாக எதுவும் தெரியாது. ஆகவே நாம் மண்ணுக்குள் போகிறோம் என்று தான் சொல்லுவார்கள். ஆகவே மண்ணுக்குள் போய்விட்டால் நமக்கு என்ன இருக்கிறது என்பார்கள். ஆகவே அவர்களுக்கு மரணத்தை குறித்த பயம் உண்டு. நாம் மரித்து போகிறோமே, நாம் இந்த உலகத்திலே சேர்த்து வைத்த பொருள்களை விட்டு போகிறோமே, நாம் இழந்து போகிறோமே என்ற அந்த பயம் அவர்களுக்கு உண்டு.
ஆனால் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள், உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கை உள்ளவர்கள், இவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதினாலே நாம் மரணத்தை குறித்து பயமில்லை. ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்குள் மரண பயம் இருந்தால் அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை, இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் உண்மை. ஆகவே கிறிஸ்தவர்கள் மரணத்தை குறித்து, கிறிஸ்து என் ஜீவன், மரணம் என் ஆதாயம் என்று சொல்லப்பட்டது போல, நாம் மரணமடைந்தால் கிறிஸ்துவோடு கூட செல்வோம் என்ற அந்த நம்பிக்கை தான் நான் உங்களை மரணத்திலிருந்து விடுவிப்பேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் இன்றைக்கு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மில் வரும்போது அந்த நமது பிரயாசம் ஒருபோதும் விருதாவாக ஆகாது. எனவே நாம் உறுதிப்பட்டவர்களாயும் அசைக்கப்படாதவர்களாயும் கர்த்தருடைய கிருபையை எப்போதும் பெற்றுக்கொள்கிறவர்களாயும் இருந்து கொண்டிருப்பதனாலே நாம் மரணத்தை குறித்து பயமில்லை. ஏனென்றால் நாம் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதினால் என்பதை இந்த மார்க்கு புஸ்தகம் நமக்கு மீண்டும் 7வது காரியமாக வலியுறுத்துகிறது. இன்னும் வரும் நாட்களிலே 3 காரியங்களை குறித்து தியானிப்போம். இதை குறித்து பவுலடியார் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 55, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். அல்லேலூயா. நம்மை மரணத்திலிருந்து விடுபட்டவருக்கு, விடுவித்து நம்மை காத்துக்கொண்டவருக்கு இந்த வசனத்தை சொல்லி நாம் சோத்திரப்படிகளை செலுத்த வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் என்பதை நாம் சோத்திரப்படிகளை செலுத்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கம் இருக்கும். உயிர்த்தெழுந்தின் வல்லமையினால் நம் மரணத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே கர்த்தர் அப்பா நமக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வருகையிலே நீர் எங்களை எடுத்து உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்காக, நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக்கொள்கின்ற வாக்குத்தத்தத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதன்படியே எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதிகனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.